சார் இந்த நாடி ஜோசியம் வந்து நார்மலாக வந்து பொது காண்டம்லேருந்து 12 காண்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. இதை தாண்டி இதில் வேறு ஏதாவது காண்டம் இருக்கா இல்லை இந்த 12 காண்டம் தானா? இல்லை, 12 காண்டங்களை தவிர்த்து மேற்கொண்டு 5 காண்டங்கள் தனியாக இருக்குங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சாந்தி காண்டம்னா அந்த பரிகாரம்லாம் இருக்கிற சாந்தி காண்டம். போன ஜென்மத்தில் நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான காண்டம். ஓ, சாந்தினா நான் நினச்சேன் பரிகாரம்லாம் பண்ணுறது உண்டுங்க. பரிகாரம் அது வந்து சாந்தி பரிகாரம்னு சொல்லுவோம். ஓ, போன ஜென்மத்தில் நம்ம யார், எங்கே பிறந்தோம், என்னவாக பிறந்தோம், அந்த பிறவியில் நம்ம செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அந்த தீமையினால் ஏற்பட்ட சாபங்கள் என்ன, அந்த சாபத்துக்கும் இந்த பிறவிக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, இந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பெற்று நல்ல பலன்களை அடைவதற்கான உள்ள பரிகாரம் தான் சாந்தி. அதனால தான் அது சாந்தி காண்டம். சரி. அடுத்தது தீட்சை காண்டம் இருக்கு. இந்த தீட்சை காண்டங்கிறது இன்னைய காலகட்டத்திலிருந்து வாழ்ந்து முடிக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு, தடுத்து கொள்வதற்கும், தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் எந்த கடவுளுடைய மகாமந்திரம் நம்மளுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத மந்திர உபதேசம். மந்திர உபதேசம் சில பேருக்கு அது மந்திர உபதேசமாக வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடி நூல் ஆசானே உங்களுக்கு அந்த மந்திரங்களை எந்திரங்களில் பாராயணம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு உரு ஏற்றப்பட்டு தாயித்தா கொடுக்கணும், இல்லைன்னா எந்திர வழிபாடாக கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அது தீட்சை காண்டம்.